ஹாய் நண்பர்களே! தமிழக முதல்வர் பொதுமக்களுக்காக வெளியிட்ட முக்கியமான அப்டேட் பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்ல பார்த்தீங்கன்னா, இப்ப வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருது. இதே விஷயமா சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன எச்சரிக்கை விடுத்திருக்கான்னா, இந்த மந்த் எண்ட் வரைக்கும் 108 டிகிரி வரைக்கும் வெப்பம் பதிவாக வாய்ப்பு இருக்கிறதா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. தமிழ்நாட்ல எல்லா மாவட்டத்திலயும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 108 டிகிரி வரைக்கும் வெப்பம் பதிவாகும்னு சொல்றாங்க. இந்த அறிவிப்பை அடுத்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். கோடை வெப்பத்தை எதிர்கொள்ள முதல்வர் வழிகாட்டுதல் வெளியீடு. பொது மக்களுக்கான வழிகாட்டுதல்கள் மற்றும் அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேவையில்லாமல் மக்கள் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். குழந்தைகள், கர்ப்பிணிகள், மாணவர்கள், வயதானவர்களை பாதுகாக்க வேண்டும். வனவிலங்குகளுக்கு தேவையான நீர் கிடைக்கவும் அறிவுறுத்தி உள்ளேன். காட்டுத்தீ பரவுவதை தடுக்க வேண்டும். அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். நீர்ச்சத்து காய்கறிகள், பழங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆலை, கட்டட பணி, குவாரி, சாலை பணியில் ஈடுபடுபவர்களுக்கு குடிநீர், மிழக்குடை, முதலுதவி உள்ளிட்ட வசதிகளை அமைத்து தர வேண்டும். கையிருப்பில் மருந்துகள், வெப்பம் தொடர்பான நோய்களை கட்டுப்படுத்த மருந்துகள் உள்ளிட்டவை கையிருப்பில் உள்ளன. வெப்பம் தொடர்பான சிகிச்சை அளிப்பதற்கு மருத்துவமனைகள் தயார் நிலையில் உள்ளன. மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தண்ணீர் பந்தல் அமைக்க உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. திறந்தவெளி இடங்களில் பணிபுரிவோர், நீண்ட தூரம் பயணம் செய்வோர் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இவ்வாறு முதல்வர் தெரிவித்து உள்ளார். செய்தியை கேட்டதற்கு நன்றி. தொடர்ந்து செய்திகளை கேட்க பின்தொடருங்கள்.